வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒன்றும் இல்லை சார். இங்கிலீஷ் டிஷர்ட்ஸ், இங்கிலீஷ் பிரிண்டோட நிறைய டிஷர்ட்ஸ் வந்துருச்சு. டிஷர்ட்னாலே இங்கிலீஷ் பிரிண்டோட வர்றது தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதையே நம்ம தமிழில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்த ஒரு சின்ன ஐடியா தான். அதை டெவலப் பண்ணி தான் பண்ணிட்டேன். எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க? 2013 சார். 2013. இதோடைய மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? எதிர்பார்ப்புன்னா இனிஷியலாக ஆரம்பித்த போது இப்படி ஒரு கான்செப்ட்ன்றதே புதுசாக இருந்துச்சு. இப்போ இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தோடனே எல்லாருக்குமே இது பிடிச்சி போச்சு. தங்களோட மொழியும் டிஷர்ட்டில் பார்க்குறதே எல்லாருமே ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு நிறைய இருக்கா? ஆமாம், முக்கியமாக இந்த டிஷர்ட் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் உடுத்துறாங்க. அதுவும் இந்த ஜல்லிக்கட்டு டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ பேர் இந்த மாதிரி டிஷர்ட், இந்த மாதிரி ஒரு பொருளை எதிர்பார்க்குறாங்கன்றதே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு டைமில் தான் தெரிஞ்சது. எல்லாருமே ரொம்ப பெருமையாக எங்கள் டிஷர்ட் வாங்கிட்டு போய் போட்டு வந்தாங்க. ஓகே. சென்னையில் இப்போ டி நகரில் நீங்கள் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. வேறு எங்கேங்க சார் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? சென்னையில் டி நகர் இல்லாமல் அண்ணா நகரில் விஆர் மால் அப்படின்னு புதுசாக மால் திறந்துருக்காங்க. ஒரு 6 மாதம் ஆச்சு அவங்க திறந்து. அந்த மால்லையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லைஃப் ஸ்டைல் பக்கத்துலேயே எங்களோட ஷாப் இருக்குது. இப்போ அங்கே தான் அடுத்த ஷாப் திறந்துருக்கோம். அது இல்லாமல் எங்களோட வெப்சைட்டும் இருக்குது. www.angi.in angi.in அப்படின்றது எங்களோட வெப்சைட். அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நாங்கள் எங்களோட தமிழ் டிஷர்ட்ஸ், இந்த பிராண்ட் கான்செப்டில் தமிழ் டிஷர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த டிஷர்ட் சொன்னாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற டிசைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் நாங்கள் ஒரு டிஷர்ட்லேருந்து 100 டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, அதையும் நாங்கள் உங்களுக்காக கஸ்டமைஸ் பிரிண்டிங் பண்ணி தருவோம். தமிழ் டிஷர்ட் அப்படின்றது சில பேர் ஏன் சார் தமிழ் டிஷர்ட் போடுறீங்க, இது என்ன கான்செப்ட், தமிழை நீங்கள் விலைக்கு வித்துடுறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் பிராண்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். தமிழை விலைக்கு விற்கிறத விட ஜாப்பனீஸில் நிறைய பேர் பிரிண்ட் போடுறாங்க. அதாவது இங்கிலீஷில், நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் நிறைய பேர் பிரிண்ட் போடுறாங்க.
அது இல்லாமல் இந்த ஷேகுவரா, பாப் மார்லி இவங்களோட உருவப்படத்தெல்லாம் நிறைய பிரிண்ட் போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பாரதியாரும் திருவள்ளுவருமே அந்த அளவுக்கு சாதனை புரிந்தவர்கள் தான். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணும். அது இல்லாமல் இது ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஸோ தமிழை நாங்கள் விலைக்கு விற்கல, இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறது.